இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். சீன தேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வாசித்தேன். அந்த சீன தேசத்தில் ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய மாமியாரோட வீட்டுக்கு செல்லுகிறாள். தன்னுடைய கணவன் வீட்டுக்கு. மாமியாருக்கும் அவளுக்கும் சண்டை ஆரம்பித்து விட்டது. பெரிய பிரச்சனை. இவள் அந்த தெரிந்த ஒரு நல்ல வைத்தியர் ஒருவர் உண்டு அந்த ஊரில். அந்த வைத்தியரிடத்தில் போய் தனக்கு சொந்தமான தூரத்து சொந்தம் அந்த வைத்தியர். அவரிடத்துல போய் கேட்குறா, என் மாமியார் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் கேட்ட உடனே, எனக்கு நல்ல விஷ காரியங்கள், அந்த ஸ்லோ பாய்சன் போல் காரியங்கள், ஏதாவது மூலிகை மருந்து இருந்தால், பொடிகள் இருந்தால் கொடுங்க, அதை நான் அவருடைய உணவில் நான் கலந்து கொடுத்து விடுகிறேன், அவள் சீக்கிரமாக மெல்ல மெல்ல சாகட்டும் என்று சொன்னாலாம். அவளுக்கு பெரிய அதிர்ச்சி அந்த மனுஷனுக்கு. இருந்தாலும் சரி நீ கேட்கிறாய் என்று சொல்லி அவர் உள்ளே போய் ஒரு பொடியை எடுத்து பொட்டலம் கட்டி, இதை நீ அவர்கள் சாப்பிடுகிற உணவில் தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கலந்து கொடு என்று சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை மட்டும். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீ இப்படி விஷத்தை வைக்கிறாய் என்பது மற்றவர்களுக்கு தெரிந்து விடக்கூடாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் மிகவும் அன்பாக நடந்து கொள்வோம் மாமியாரிடத்தில். இந்த நாளிலிருந்து என்றைக்கு நீ கலக்கி கொடுக்க போகிறியோ விஷத்தை, அந்த நாளிலிருந்து உன் மாமியாரை ரொம்ப நேசி, அவளோட அன்பாயிரு, அவர்களுக்கு நீ நடிக்கவா செய் அப்படியாக என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். இவ்வளோ வந்தால் அவள் ஆகாரத்தில் கலக்கி கொடுத்து, அவள் உணவில் கலக்கி அவன் மாமியார் கொடுத்தால், இது வெளியே தெரிந்து விடக்கூடாது என்று மிகவும் அன்பாக நடக்க ஆரம்பித்தாள் மாமியார் இடத்துல. அந்த மாமியார் இதையெல்லாம் பார்க்க தன் மருமகள் இவ்வளவு நல்லவளா என்று சொல்லி அவர்களும் மிகவும் அன்பாக நடக்க ஆரம்பித்தாங்க. மாமியார் அவ்வளவு சிநேகித்தாங்க. அவளை திட்டுவதே கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் பாராட்டினாங்க. கட்டிப்பிடித்து அணைத்து அவளை முத்தம் கொடுத்தாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு மனம் மாறிவிட்டது. அந்த வைத்தியரிடத்தில் ஓடுகிறாள். ஐயா, நான் தெரியாமல் பெரிய தவறு செய்து விட்டேன், அந்த விஷத்தை நீங்கள் தயவுசெய்து முறிப்பதற்கு ஏதாவது மருந்து கொடுங்க, என் மாமியார் இவ்வளவு நல்லவர்கள் என்று இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சு. அப்போ அவர் கேட்டார், எப்படிம்மா? நான் அவர்களோட அன்பாக நடக்க அவர்களும் இப்பொழுது என்னோட அன்பாக நடக்கிறாங்க, இவ்வளவு நல்லவர்கள், அவர்கள் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், தயவுசெய்து அந்த விஷயத்தை முறிப்பதற்கு ஏதாவது மருந்து கொடுங்க. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், அம்மா, நான் கொடுத்தது விஷம் இல்லை, அது நல்ல புரோட்டீன் பவுடர் தான், நல்லா அவங்களுக்கு பலன் உண்டாகிற பவுடர் தான் நான் கொடுத்தேன், நான் எப்படி விஷத்தை கொடுப்பேன்? இதிலிருந்து நீ ஒன்று தெரிந்து கொள், நீ அவர்களிடத்தில் அன்பாய் நடக்கும் பொழுது அவர்கள் உன்னிடத்தில் அன்பாய் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே இதுதான் ரகசியம், வேறு ஒன்றுமே இல்லை. அதைத்தான் வேதமும் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்க. நம்ம எதை செய்கிறோமோ அன்பை வெளிப்படுத்துவோம், அன்பு நமக்கு கிடைக்கும். வெறுப்பை வெளிப்படுத்தினால் வெறுப்பு தான் நமக்கு திரும்ப வரும். பகையை வெளிப்படுத்தினால் பகை தான் நமக்கு திரும்ப வரும். ஆகவே ஒருபோதும் பகையையோ வெறுப்பையோ தூஷணத்தையோ கசப்பையை வெளிப்படுத்தாமல் எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களிடத்திலும் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம். அந்த அன்பு நமக்கு திரும்ப கிடைத்து கொண்டே இருக்கும். அதுதான் இயேசுவின் அன்பு. அவர் தன்னை சிநேகித்தவர்கள் சத்துருக்கள் எல்லாரையும் நேசித்தார். அவர் தன்னை தூஷித்தவர்கள், தன்னை என்னென்னலாம் செய்தார்களோ, தன்னை ஏன் காட்டி கொடுத்தவர்களே கூட, தெருவில் அறைந்தவர்களை கூட பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று அவர்கள் சிநேகித்தார். அதே அன்பில் நம்ம மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம். மற்றவர்கள் இடத்துல அன்பு நமக்கு நிறைய திரும்ப வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்கள் எங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவைகளையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொன்னீர. அதை செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.